ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். பலமுறை என் முன் வந்து நீ நின்றிருக்கின்றாய். பலமுறை உன் வேண்டுதல்களை என் முன் வந்து சொல்லியிருக்கின்றாய். ஏன் இன்னும் நடக்கவில்லை, கிடைக்க வேண்டியது ஏன் இன்னும் கிடைக்கவில்லை என்கின்ற கேள்வியோடு என் முன் வந்து நின்றிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்கான சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. நீ என்னிடம் கேட்ட பல விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உனக்கு நான் கொடுத்து மகிழ்விக்கப் போகின்றேன். புலம்பிக் கொண்டிருந்த நீ இனி உன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை சந்திக்கப் போகின்றாய். அடுக்கடுக்கான இன்பங்களை உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்க ஆனந்தமாக இன்று உன்னை தேடி சந்தோஷமாக வந்திருக்கின்றேன். என்னுடைய முகத்தை பல முறை உற்று நோக்கி மகிழ்ந்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை நான் உற்று நோக்கி செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இப்பொழுது செய்து கொடுக்க தயாராகி விட்டேன். என் பிள்ளையாகிய நீ விடுதலை எப்பொழுது கிடைக்கும், இந்த சூழ்நிலையில் இருந்து எப்பொழுது இன்பமான வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைப்பேன். துன்பங்கள் பல சூழ்ந்திருக்கின்றதே முருகா, உன்னை வணங்கியும் நான் ஏன் இந்த கதியில் இருக்க வேண்டும் என்று என்னை நோக்கி உன்னுடைய நாவானது கேள்விகளை எழுப்பியது அல்லவா? பனி போல உன் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போய்விடும். தூசி போல உன் கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். கண்ணுக்கு தெரியாது. இனி உன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். இத்தனை நாட்களாக சந்தித்த துன்பங்களிலிருந்து இன்று ஒரே நாளிலேயே விடுபட்டு பெரும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ சந்திப்பாய் என் குழந்தையே. துன்பங்கள் தீர்ந்தது, பிரச்சனைகள் ஓய்ந்தது, பேரின்பம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமானது. இனி எல்லா விஷயங்களும் உனக்கான நல்ல விஷயங்களாக மாறிவிடும். எது எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அந்த விஷயங்களில் எல்லாம் நீ கற்க வேண்டிய பாடங்களை அளவுக்கு அதிகமாக கற்றுக்கொண்டதால் அதே விஷயம் இப்பொழுது உனக்கு இன்பத்தை கொடுத்து அந்த இன்பத்தை நீ அனுபவிப்பதை பார்த்து ரசிக்க ஆயத்தமாகி இருக்கின்றது. என் அன்பு குழந்தையாகி நீ பல நன்மைகளை பலருக்கு செய்து மகிழ்ந்திருக்கின்றாய். சில பேருக்கு செய்ய முடியவில்லை என்று வருந்தி இருக்கின்றாய். அந்த வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து நீ பிறருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை உன் மனம் போலவே நீ விரும்பியது போலவே செய்து மகிழ். அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். நான் உருவாக்கி கொடுப்பேன். எதற்கும் பயப்படாமல் நீ இருந்தால் போதும். என்னுடைய துணை உனக்குள் இருந்து செயல்பட தொடங்கிவிடும். எது நடந்த பொழுதிலும் முருகன் ஒருவன் இருக்கின்றான், பார்த்து கொள்வான் என்கின்ற நம்பிக்கையில்தானே இன்றளவும் என் பக்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டேன். படியேறி வந்து என்னை பார்த்த உங்களுடைய கண்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நீங்கள் சந்திக்கப் போகின்ற இன்பத்தையும் பார்த்து மகிழும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என எல்லோருக்கும் நல்லதை நினைத்த உன்னுடைய அன்பு குணங்கள் எனக்கு தெரிந்திருப்பதால் மிக பெரிய வளர்ச்சியை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது நாள் வரை சந்திக்காத இன்பங்களையெல்லாம் இனிமேல் சந்தித்து நீ பெரும் மகிழ்ச்சியை கொள்வாய். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து தொலைந்திருக்கின்றது. சில இழப்புகள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. சில ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கின்றது. எதற்காக இந்த பிரச்சனை என்று யோசித்து பார்த்தால் அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே உன்னுடைய செயல்களின் தாக்கமாக இருந்திருக்கின்றது. சில செயல்களை நீ செய்திருக்கின்றாய். அந்த செயல்களின் தாக்கம்தான் இப்படிப்பட்ட நிலையை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் உன்னை தள்ளியிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, அன்றே நான் கூறினேன் அதை செய்யாதே என்று. நீ மீறி செய்தாய். அதனால் நீ பட்ட அவஸ்தைகள் தான் இதற்கு முக்கியமான காரணம். எத்தனை முறை நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றாய். ஒவ்வொரு முறையும் என் குழந்தைகளை நான் மன்னித்தும் இருக்கின்றேன். ஆனால் மீண்டும் அந்த தவறை செய்யும்பொழுது மனம் நொந்து போய்விடுகின்றேன். ஒரு முறை அது தவறு என்று நான் சுட்டிக்காட்டினால் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று முழுமையாக நம்பி மன்னிக்கின்றேன். ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்துவிட்டு மீண்டும் மன்னிப்பை கேட்கும் பொழுது அந்த இடத்தில் நானே கலங்கி விடுகின்றேன் என் குழந்தையே. சில விஷயங்களை நான் உனக்கு பல முறையும் புரிய வைத்தும் அது தெரியாததைப் போல நீ நடந்து கொள்ளாதே என் குழந்தையே. என் அன்பு குழந்தையாகிய நீ உனக்கு பக்கபலமாக நான் இருப்பதை உணர்ந்திருக்கின்றாய். என் சக்தி உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கின்றாய். தெரிந்தும் தெரியாதது போல எப்பொழுதும்
சில தவறுகளை செய்ய முற்படும் அந்த எதிர்மறையான எண்ணங்களை இப்பொழுதே நான் அழிக்கின்றேன். எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் உனக்குள் தோன்றாதபடி நான் நிறைந்திருக்க விரும்புகின்றேன். கஷ்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மனநிலையில் நீ சில மாற்றங்களை கொண்டு வந்தே ஆக வேண்டும். இனியும் உன் வாழ்க்கை இப்படியே செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் பெரும் இன்பத்தை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று பல மாற்றங்களை உனக்குள் இருந்து கொண்டு வர நான் முயற்சி செய்கின்றேன். எனக்கும் நீ ஒத்துழைத்தால் உன் வாழ்க்கை நலம் நிறைந்ததாக மாறும். அடம் பிடித்தால் எப்படி என் குழந்தையே? உன்னுடைய வாழ்க்கை பாதை பயணம் முழுவதுமாக நல்ல நிலைமையை நோக்கி செல்ல வேண்டும் என்று பல வழிகளை ஆங்காங்கே பல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை தயார்படுத்துகின்ற நேரத்தில் சில எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றி அத்தனையும் அழிக்க முற்படுவதை நீ அனுமதித்தால் எப்படி? அந்த எதிர்மறையான எண்ணங்களை நீ அனுமதிக்கவே கூடாது. இந்த கந்தனை நினைத்து அத்தனையையும் கடந்து வா. என்னுடைய ஆலயத்திற்கு நீ அடிக்கடி வர வேண்டும். என்னுடைய திரு ஸ்லோகங்களையெல்லாம் அடிக்கடி நீ சொல்லி பழக வேண்டும். உனக்குள் சக்தி பிறந்து நேர்மறையான எண்ணங்கள் வலிமையாக மாறி உனக்குள் இருந்து எப்பொழுதும் புறப்பட வேண்டும். என் அன்பு குழந்தையாகிய நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுத்தே ஆக வேண்டும் என்று பல வாய்ப்புகளை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கின்றேன். அந்த வாய்ப்புகளை நீ சரியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாரான நிலையிலேயே இருக்க வேண்டுமே தவிர நான் வாய்ப்புகளை தரும்பொழுது நீ தயாரற்ற நிலையில் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, பல வாய்ப்புகள் இனி உன்னை தேடி வரும். அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு நேர்மறையான எண்ணங்களுக்கும் சக்திகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் நேர்மறையான விஷயங்களுக்கும் நல்ல சக்திகளும் நுழையக்கூடிய வகையில் உன் மனதை எப்பொழுதும் நீ தூய்மையாகவும் இன்பம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் வைத்துக்கொள். அதுதான் உன் வாழ்விற்கு நலம் நிறைந்ததாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, காலம் பல கணக்குகளை போட்டு பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை நிலை இப்பொழுது இன்பத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது. இனி வரும் காலம் உனக்கானது என்பதை தெரிந்து கொண்டு நீ என் பிள்ளையாக முழுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய உண்மையும் நேர்மையும் பக்தியும் எல்லா நேரமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் துளி கூட எதுவும் குறைந்து விடாமல் பார்த்து கொள்வாயானால் நான் கொடுக்கக்கூடிய சரியான வாய்ப்பை எல்லாம் சரியாக பயன்படுத்தி வெற்றி காண்பாய். உன் வாழ்க்கையில் எனக்கு மிகவும் பொறுப்பிருக்கின்றது. புண்ணியங்கள் பல சேர உன் வாழ்க்கை இனி ஆயத்தமாகிவிடும். பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் சேர்ந்து உன் வாழ்க்கை இனி அமோகமாக மாறும். நல்லது நடக்கும்.